Hello dear brothers and sisters. So welcome to General Tamil. சரியா? ஸோ பொது தமிழ். ஸோ அடுத்த ஒரு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகு 7. ஸோ அழகு 7 தமிழ் பணி. சரியா? தமிழ் பணி தொடர்பான செய்திகள். அடுத்த ஒரு டாபிக். அழகு 7 இன்னொரு டாபிக் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு உவே சாமிநாதர். புரியுதா? ஒரு 3 முக்கியமான நபர்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதில் முதலாவதாக உவே சாமிநாதரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அப்போ பொது தமிழ் அழகு 7 தமிழ் பணி தொடர்பான செய்திகள்ன்ற தலைப்பில் உவே சாமிநாதர், தமிழ் தாத்தா உவே சாமிநாதர், அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னென்ன ஸ்கூல் புக்ஸில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸ்கூல் புக்ஸில் அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷனையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இயற்பெயர் வேங்கட ரத்தினம் அப்படின்றது தான் அவருடைய இயற்பெயர். சரியா? உவே சாமிநாதருடைய இயற்பெயர் என்னது? வேங்கட ரத்தினம். இந்த ஊவேசா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயர், இந்த ஊவேசான்னு சொல்லக்கூடிய தமிழ் தாத்தா ஊவேசான்னு சொல்கிறோம் இல்லையா? ஊவே சாமிநாதர் அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு? உத்தமநாதபுரம் அவருடைய ஊர். அவர் பிறந்த ஊர் உத்தமநாதபுரம். அவருடைய தந்தை வேங்கட சுப்பு. புரியுதா? ஆசிரியர் இவருக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த இவருடைய ஆசிரியர் வைத்த பேர் தான் இந்த சாமிநாதன். அந்த ஆசிரியர் யாருன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ ஊவேசா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லனுடைய ஒரு விளக்கம். சரியா? ஒரு என்ன சொல்றது, ஒரு விளக்கமான பேர் இதுதான். உத்தமநாதபுரம் வேங்கட சுப்பு மகனார் சாமிநாதன் அப்படின்றது தான். புரியுது? நம்ம மரியாதை நிமித்தமாக உவே சாமிநாதர் அப்படின்னு கூப்பிடுறோம். சரியா? ஸோ ஓகே. அவருடைய பிறப்பு எங்கே பிறந்திருக்காரு? உத்தமதானபுரம். புரியுதா? ஸோ உத்தமதானபுரத்தில் பிறந்திருக்காரு. அவருடைய காலம் பிப்ரவரி 19, 1855 பிறந்திருக்காரு. அதே போல் ஏப்ரல் 28, 1942 இறந்திருப்பார். அவருடைய பெற்றோர் வேங்கட சுப்பு, தாயார் சரஸ்வதி அம்மாள். புரியுதா? சரஸ்வதி இல்லை சரஸ்வதி எப்படி இருந்தாலும் ஓகே தான். சரியா? அவருடைய ஆசிரியர்கள் யார்? சாமிநாதருடைய ஆசிரியர்கள் அவருக்கு சொல்லிக் கொடுத்த தமிழ் சொல்லிக் கொடுத்தா இல்லை கற்பித்த ஆசிரியர்கள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அடுத்து அதுக்கடுத்து சடகோபர் ஐயங்கார். சடகோபர் ஐயங்கார்னு சொல்லியிருப்பாங்க. சடகோபர். சரியா? சடகோபர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரும் அவருடைய ஆசிரியர் தான். சடகோபுரம் அவருடைய ஆசிரியர் தான். புரியுதா? ஸோ சாமிநாதன் அப்படின்ற அவர் பேர் யார் வச்சார் அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார் தான் வச்சிருப்பார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் அவருக்கு அந்த ஒரு பெயரை வச்சிருப்பார். ஸோ அதில் வந்து தான் சாமிநாதன் சாமிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய பேர் அப்படி மாறி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பேர் என்னது? வேங்கட ரத்தினம். இயற்பெயர் வேங்கட ரத்தினம். ஸோ ஓகே. அதுக்கடுத்து பாருங்க, வேங்கட ரத்தினத்திற்கு சாமிநாதன் என்று பெயரிட்டு அழைத்தவர் அவருடைய ஆசிரியரான மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பாருங்க, 1880 கும்பகோணம் கல்லூரியில் தமிழ் ஆசிரியராகவும் 1903 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 ஆண்டுகள் இந்த கும்பகோணம் கல்லூரியில் ஆசிரியராக இருந்திருப்பார். தமிழ் ஆசிரியராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் 1903 சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக ஒர்க் பண்ணியிருந்திருப்பார். புரியுதா? அப்போ 2 காலேஜிலுமே ஒரு ஆசிரியர், ஒரு தமிழ் ஆசிரியராக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அங்கே சென்று சில சுவடிகளை மீட்டார். ஏன்னா சுவடிகளை தேடி தேடி அதில் அச்சில் பதிப்பேற்றத்தில் அதிகமாக ஒரு தமிழ் தொண்டு செஞ்சவர் தான் உவேசா அவர்கள். புரியுதா? ஸோ அதை பற்றின ஒரு ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈரோடு மாவட்டம் கொடுமுடிக்கு போயிட்டு எப்படி வந்து பார்த்தோன்னா அந்த சுவடிகளை அவர் கைப்பற்றினார். புரியுதா? அது எப்படி இருந்து அச்சில் ஏற்றினார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சின்ன ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அப்போது அவர் சுவடிகளை தேடி சென்று போயிட்டு அந்த மீட்டு வந்த ஒரு இடம் எது? ஈரோடு மாவட்டம் கொடுமுடி. அதுக்கடுத்து 1932 சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது. புரியுதா? எந்த பட்டம்? டாக்டர் பட்டம். யார் கொடுத்தது? சென்னை பல்கலைக்கழகம். எந்த ஆண்டு? 1932. அதுக்கப்புறம் 2006 நம்ம நடுவண் அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க? தபால் தலையை உவே சாமிநாதன் அவருடைய நினைவாக தபால் தலையை வெளியிட்டிருப்பாங்க. சரியா? அஞ்சல் தலை. புரியுதா? ஸோ தபால் அப்படின்றது வேற்றுமொழி, அஞ்சல் அப்படின்றது நம்ம தமிழ் மொழி. ஸோ அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. அதே போல் 1942 நிறுவப்பட்ட டாக்டர் உவே சாமிநாதன் நூல் நிலையம். அப்போ 1942 டாக்டர் உவே சாமிநாதன், அதாவது ஊவேசா நூல் நிலையம், ஒரு லைப்ரரி. சரியா? நூல் நிலையம் என்றது அமைச்சிருப்பாங்க. சரியா? எங்கே? சென்னை பெசன் நகர். சரியா? ஸோ வத்சன் நகர் அப்படின்றது தான் பெசன் நகர். எங்கே? சென்னையில். புரியுதாமா? ஸோ ஒரு சில சோர்ஸஸில் வந்து பார்த்தோன்னா திருவான்மையூர் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக சென்னையில் திருவான்மையூர் பெசன் நகர் ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும். புரியுதா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே. அடுத்த இன்ஃபர்மேஷன் பாருங்கள். தமிழ்நாடு அரசு. ஸோ தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான ஒரு நினைவு இல்லம், ஊவேசா அவருடைய நினைவாக ஒரு இல்லத்தை அவர் பிறந்த ஊரான உத்தமதானபுரத்திலேயே அமைச்சிருப்பாங்க. ஸோ இது ஒரு சிறப்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை மாநில கல்லூரியில் இவருக்கு ஒரு திருவுருவ சிலையும் அமைச்சிருப்பாங்க. இது ஒரு சிறப்பு. அப்புறம் 2012 ஊவேசா விருது அப்படின்ற ஒரு விருதை தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டுக்கிட்டு வருது. இது ஒரு சிறப்பு.
ஸோ இதெல்லாம் இவரை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து உவேசா அவருடைய சிறப்பு பெயர்கள். வேங்கரத்தினம் அவர்களை, உவேசா அவர்களை, சாமிநாதன் அவர்களை என்னென்ன சிறப்பு பெயர்களை வச்சு நம்ம அழைக்கிறோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். நம்ம ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சு தமிழ் தாத்தா அப்படின்றத அழைப்போம். யாரை? உவே சாமிநாதரை. ஸோ இது ஒரு சிறப்பு பெயர். கல்கி தான் இந்த ஒரு சிறப்பு பெயரை கொடுத்துருப்பார். சரியா? ஸோ இப்போ உவே சாமிநாதருக்கு தமிழ் தாத்தா என்ற சிறப்பு பெயர் வழங்கினது யார்? கல்கி. புரியுதா? ஸோ பார்த்து அதே போல் உவே சாமிநாதருக்கு தமிழ் தாத்தான்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்குது, அதையும் ஓகே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து மகா, சரியா, மகோபாத்தியாயா, மகோபாத்தியாயா அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர். புரியுதா? ஒரு பட்டம் 1906ஆம் ஆண்டு கொடுத்துருப்பாங்க. யார் கொடுத்தது? இது ஆங்கிலேய அரசு கொடுத்துருக்கும். சரியா? ஆங்கிலேய அரசு கொடுத்துருக்கும். சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாத்திய இல்லையா தாட்சிணாத்திய கலாநிதி அப்படின்ற ஒரு பட்டத்தையும் பெற்றவர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திராவிட வித்யா பூஷணம் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் பெற்றவர். இதெல்லாம் யார்? உவே சாமிநாதருடைய பட்டங்கள். அதுக்கடுத்து பதிப்புத்துறையின் வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? உவே சாமிநாதன். குடைந்த நகர் கலைஞர், பாரதி அவர்களால் அழைக்கப்பட்டது. புரியா? குடந்தை நகர், கும்பகோணம். சரியா? அப்போ குடந்தை நகர் கலைஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? உவே சாமிநாதன் அவர்கள். அதுக்கடுத்து நூல்கள், உவேசாவுடைய நூல்கள். என் சரித்திரம், புரியுதா? என் சரித்திரம் அப்படின்றது நூல். என் சரிதம் அப்படின்னாலும் ரெண்டு ஒன்று தான். சரியா? அப்போ என் சரிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை வரலாற்று நூல், தன்னுடைய சுயசரிதை தன் வாழ்க்கை வரலாற்று நூலை உருவாக்கியிருப்பார். சரியா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, ஆனந்த விகடன் போன்ற இதழ்களையும் வெளியிட்டிருப்பாரு அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். சரியா? அப்போ என் சரித்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல். அதே போல் புத்தர் சரித்திரம், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம், தியாகராய செட்டியார் சரித்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலுடைய ஆசிரியர் யார்? உவே சாமிநாதன் அவர்கள். இது இல்லாமல் இன்னும் நிறைய நூல்கள் இருக்குது. இங்கே பாருங்க, புதியதும் பழையதும் ஆசிரியர் யார்? உவே சாமிநாதன். கண்டதும் கேட்டதும் உவேசா. சரியா? நல்லுரை கோவை உவேசா. சரியா? கயர் கன்னி மாலை உவேசா. இதெல்லாம் கவிதை நூல், இது ரெண்டும் கவிதை நூல். அப்புறம் தமிழ்ப்பா மஞ்சரி கவிதை நூல். கலைமகள் நுதி உவேசா அவர்கள். நினைவு மஞ்சரி உவேசா அவர்கள். அதே போல் சங்க தமிழும் பிற்கால தமிழும் இதுவும் உவேசா அவர்கள் தான். மணிமேகலை கதை சுருக்கம், சிலப்பதிகாரம் கதை சுருக்கம், உதயணன் கதை சுருக்கம் இதெல்லாம் உவேசா அவருடைய நூல்கள். அதே போல் திரிலோக மாலை, ஆனந்த வள்ளியம்மை, பஞ்சரத்தினம் இதுவும் உவேசா அவர்களுடைய படைப்புகள் தான். அதுக்கடுத்து திருக்குறளும் திருவள்ளுவரும் இதுவும் உவேசா அவர்களுடைய தான். புரியுதாமா? அதுக்கப்புறம் உயிர் மீட்சின்னு சொல்லக்கூடியது ஒரு இலக்கிய ஒரு கட்டுரை. புரியுதா? அப்போ உயிர் மீட்சின்ற ஒரு கட்டுரையில் தான் ஆக்சுவலாக ஹையர் ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஸ்கூல் புக்ஸில் தான் அவருடைய கண்டென்ட்லாம் அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ உயிர் மீட்சின்னு சொல்லக்கூடிய இந்த இலக்கிய கட்டுரை சுதேசமித்திரன் இதழில் வெளிவந்திருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் இவருடைய படைப்புகள். உவேசாவுடைய படைப்புகள்னு பார்க்கும்போது, நூல்களும் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே போல் பதிப்பு, உவேசா அப்படின்னாவே நிறைய என்ன சொல்கிறது, பதிப்பு நூல்களை பதிப்பிச்சிருக்காரு. சுவடிகளிலிருந்து அதை என்ன பண்ணியிருக்காரு, அச்சுக்கு கொண்டு வந்தவர் உவேசா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே போல் என்னென்ன நூல்கள்லாம் அச்சுக்கு கொண்டு வந்து இவர் பதிப்பிச்சு நம்மளுக்காக கொடுத்துருக்காரு. ஸோ அவர் அச்சுக்கு கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி நிறைய நூல்கள் நம்ம படிக்கிறோம். புரியுது? அதை பிரிண்ட் பண்ணி ஒரு புக் ஃபார்மேட்டில் நம்ம படிக்கிறோம். இல்லைனா அது ஓலைச்சுவடிகளாகவே இருந்திருக்கும், அதை அழிஞ்சும் போயிருக்கலாம். புரியுதா? ஸோ அப்போ தேடி ஓலைச்சுவடிகளை தேடி அதை அச்சுக்கு கொண்டு வந்தவர் உவேசா அவர்கள் ஒரு பெருமணி ஆற்றிருக்கார். ஸோ அப்போ உவே சாமிநாதன் பதிப்பித்த நூல்கள் என்னென்ன பாருங்க. 8 தொகை நூலில் 8 நூலையும் பதிப்பிச்சிருக்காரு. 10 பாட்டு நூல்களில் 10 நூல்களையும் என்ன பண்ணியிருக்காரு, அச்சில் ஏற்றி பதிப்பிச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீவ சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, அதே போல் 12 புராணங்கள். சரியா? 12 புராண நூல்களையும் கொண்டு வந்திருக்காரு. உலா நூல்கள், தூது நூல்கள், கோவை நூல்கள். சரியா? அப்போ ஒவ்வொரு பாருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எண்ணிக்கையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி கூட எக்ஸாம்ஸில் கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. புரியுதா? இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அதே போல் வெண்பா நூல்கள் 13, அந்தாதி நூல் 2, பரணி இலக்கிய நூல்கள் அது பரணி சார்ந்து அந்த ஒரு 2, அதுக்கடுத்து மும்மணி கோவை நூல்கள் 2, இரட்டை மணிமாலை 2 நூல்கள், அதுக்கப்புறம் பிற பிரபந்த நூல்கள் ஒரு 4. புரியுதா? அந்த மாதிரி இத்தனை நூல்களை உவேசா அவர்கள் பதிப்பிச்சிருக்காரு. அப்புறம் புக்கில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும். என்னென்ட்டு ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் சில இடங்கள், ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கக்கூடிய சில இடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது. சரியா? தஞ்சையில் இருக்கக்கூடிய சரஸ்வதி நூலகம். சரியா? அப்போ சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர், கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் சென்னை, அண்ணா நூற்றாண்டு நூலகம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ அதுக்கடுத்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திலையும் ஓலைச்சுவடிகள் சென்னையில் பாதுகாக்கப்படுது. அது இல்லாமல் அரசு ஆவண காப்பகத்திலையும் ஓலைச்சுவடிகள், தமிழ் சார்ந்த அந்த ஓலைச்சுவடிகள் சென்னையில் பாதுகாக்கப்படுது. இது முக்கியமான ஓலைச்சுவடிகளை காக்கக்கூடிய இடங்கள் அப்படின்றத நான் பார்க்குறோம். அதே போல் 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள ஒரு நூல்
குறிஞ்சிப்பாட்டு. புரியுதா? ஸோ அப்போ குறிஞ்சிப்பாட்டு நூல்களில் ஸோ அதில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு ஸ்டோரி இருந்திருக்கும். அது ஓவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி அந்த 99 பூக்களுடைய பேர்கள் என்ன மொத்தமாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் அதை அச்சில் ஏற்றி நம்மளுக்கு சொல்லியிருப்பார் அப்படின்றதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனாக பார்த்துருப்போம். சரியா? ஸோ ஓகே, ஒரு கதையாக நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, உயிர் மீட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்ல ஒரு இலக்கிய கட்டுரையிலேருந்து ஓவியஸோடைய ஒரு இலக்கிய கட்டுரை இருக்கும். அதை பேஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் அதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த பொதுவாக பழங்கால அந்த கல்வி முறைன்றது எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை ஓவியஸாருடைய ஒரு கட்டுரையாக அதில் கொடுத்துருப்பாங்க. பெரிய ஒரு இலக்கிய கட்டுரையாக அதை கொடுத்துருப்பாங்க. அதான் உயிர் மீட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்கும். சரியா? ஸோ அப்போ என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் அதில் இருக்குது, ஸோ என்னென்ன சொல்லியிருக்காரு, பொதுவாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஓவியஸார் வந்து அந்த கட்டுரையிலேருந்து பொதுவாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றத பார்த்துருவோம். சரியா? மரத்தடியில் உள்ள திண்ணையே. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு மரத்தடி இருந்துருக்கும். இப்போ தான் நம்ம ஸ்கூல் காலேஜஸ்லாம் பெரிய பில்டிங்காக கட்டுறோம். அங்கே போய் உள்ளே உட்காந்து சேர் டேபிள்லாம் போட்டு உட்காந்துருக்கோம், படிக்கிறோம். நிறைய ஃபெசிலிட்டிஸில் இப்போ வந்துருச்சு. ஏன்னா மாடர்ன் வேர்ல்டு, ரொம்ப மாடர்ன் வேர்ல்டாக வந்துருச்சு, நிறைய ஃபெசிலிட்டி வந்துருச்சு. அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்ல ஒரு கல்வி நிலையம், ஒரு பள்ளிக்கூடம், ஒரு ஆசிரியர் உட்காந்து சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னா எந்த மாதிரி இடங்கள் வந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும், அந்த ஒரு காலகட்டம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது தான் அந்த கல்வி முறை, பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது தான் இந்த ஒரு கட்டுரையில் பார்க்க போகிறோம். மரத்தடியில் உள்ள திண்ணையே மன்றம் என அழைக்கப்பட்டது. மரத்தடியில் இருக்கக்கூடிய மரத்தடி இருக்கும், அந்த மரத்தடி கீழே உட்காரணும், அதான் திண்ணை. கீழே உட்காரத்துக்கு பேர் தான் திண்ணை. அந்த மரத்தடியில் கீழே உட்காந்துருக்கு பேர், அதுக்கு பேர் தான் மன்றம். ஆசிரியர் இருப்பார், மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு குழு, அந்த ஒரு இடத்துக்கு பேர் அது மன்றம் என்று அழைக்கப்பட்டது. பின்னாளில் அதுவே திண்ணை பள்ளிக்கூடம், அது என்ன மாறிடுச்சு, திண்ணை பள்ளிக்கூடமாக அழைக்கப்பட்டது. புரியுதா? பள்ளி எனும் சொல்லுங்க பாருங்க, பள்ளி எனும் சொல் ஜெயின மடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் பொதுவான பெயர். அப்போது ஜெயின மடங்களுக்கும் பள்ளி அப்படின்றதான் சொல்லுவாங்க, பாடசாலைகளுக்கும் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ஸ்கூலுக்கும் நம்ம என்ன சொல்கிறோம், பள்ளி அப்படின்றதான் சொல்கிறோம். அதாவது பாருங்க, ஆசிரியர் ஒன்றை சொல்ல, அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆசிரியர் வந்து ஒன்றை சொல்ல அதை மாணாக்கர்கள் பலரும் சேர்ந்து சொல்வதை முறை வைப்பது என்று கூறுவர். ஆசிரியர் ஒன்று சொல்கிறார் அப்படின்னா, இப்போ நம்ம சின்ன எலிமெண்ட்ரி ஸ்கூல்லாம் போனோம்னா டீச்சர்ஸ் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, பசங்க பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, ரைம் சொல்லும்போது அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னன்னா முறை வைப்பது. அப்போ ஆசிரியர் ஒன்றை சொல்ல அதை மாணாக்கர்கள்லாம் யார், மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் பலரும் சேர்ந்து, எல்லாரும் சேர்ந்து அதை சொல்கிறதுக்கு பேர் முறை வைப்பது என்று பெயர். புரியுதா? ஓலைச்சுவடிகளை தெளிவாக படிக்க மை தடவிய புத்தகத்தை. ஸோ அப்போ அந்த ஒரு காலகட்டத்தில் ஓலைச்சுவடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? ஸோ ஓலைச்சுவடியில் ஏதோ ஒன்று எழுதியிருக்கும். சரியா? அந்த ஓலைச்சுவடிகளை வச்சு தான் படிச்சு இருந்திருப்பாங்க. அப்போலாம் ஸ்கூல் புக்கெலாம் கிடையாது, பெரிய பிரிண்ட் போட்டதெல்லாம் கிடையாது. புரியுது? அச்சில் ஏற்றப்பட்ட பெரிய புத்தகங்கள்லாம் இருந்திருக்காது பழங்காலத்தில். புரியுதா? கொஞ்சம் பழங்காலம்லாம் சொல்லுது, சங்க காலத்துக்கு போக வேண்டாம், இப்போ என்ன சொல்லுது, கொஞ்சம் நவீன காலத்துக்கு அந்த ஒரு காலகட்டத்திலே. புரியுதா? ஸோ அப்போது அந்த ஒரு காலகட்டத்தில் ஓலைச்சுவடி தான் இருந்திருக்கும், அதை தான் படிச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஓலைச்சுவடியில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம படிக்கணும் இல்லையா? அப்போ அந்த எழுதிருக்கிறது இன்னும் தெளிவாக படிக்கணும். புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக வந்து A4 ஷீட் இருக்குது, இல்லை பொதுவாக ஏதோ ஒரு ஷீட் இருக்குது, ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்குது, அதில் பிளாக் கலரோ ஏதோ ஒரு கலர் கொடுத்து எழுதும் போது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது என்ன படிக்கிறோன்றது. அப்போ ஓலைச்சுவடிகள் அதுவே ரொம்ப பழமையாக இருந்திருக்கும், அதில் எழுத பிறகு நம்ம இன்னும் தெளிவாக எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு மை தடவி தான் படிச்சிருப்பாங்க. புரியுதா? அப்போ மை தடவி பார்க்கும்போது அந்த எழுத்துக்கள் தெளிவாக தெரியும், அந்த எழுத்துக்கள் தெளிவாக தெரியும். அப்போ ஓலைச்சுவடிகளை தெளிவாக படிக்க மை தடவிய புத்தகத்தை வாசிக்க தொடங்கும் நிகழ்வை மையாடல் என்று கூறுவர். புரியுதா? மையிட்டு அந்த ஓலைச்சுவடிகளை படிப்பாங்க, அதான் மையாடல் விழா அப்படின்ற ஒரு பெயர். அதாவது பாருங்க, ஐயாண்டெய்தி. சரியா? ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தால் கலைகள் அப்படின்னு சொல்கிறது தான் சிந்தாமணி. சிந்தாமணியில் இந்த ஒரு பாடல் வரிகள் இருக்கும். அப்புறம் பாருங்க, மஞ்சளில் குளிப்பாட்டி, அந்த ஓலைச்சுவடிகளில் மஞ்சளில் குளிப்பாட்டி, மஞ்சள் தடவி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட, முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் தமிழ் எடுத்துவது சொல்லும். தமிழ் எடுத்ததில் தமிழை பற்றி சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒரு பாடல் வரிகள். ஓலைச்சுவடிகளில் மையிட்டு மஞ்சள்லாம் பூசி தடவி தான் மக்கள் அதை படித்து தான் ஒன்றை வளர்த்துருக்காங்க, தமிழை வளர்த்துருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறது தான் அந்த ஒரு பாடல் வரிகள். புரியுதா? அப்போ தெளிவாக தெரியும், அந்த ஓலைச்சுவடியில் என்ன எழுதியிருக்காங்க தெளிவாக தெரியும், அந்த ஒரு நிகழ்வை சொல்கிறது தான் இது. அதையடுத்து தமிழில் நீதி நூல்கள். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் அதிகமாக என்ன மாதிரியான நூல்கள்லாம் கற்பிக்கப்பட்டது மாணவர்களுக்கு, முதன்மை கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கற்பிக்கப்பட்டதுன்னா தமிழில் நீதி நூல்கள். அந்த நீதி நூல்களே அவையோடைய பாடல்கள், ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை. இது இல்லாமல் நிகண்டு நூல்கள், நன்னூல், தண்டி அலங்காரம், காரிகை, இந்த ஒரு நூல்கள் இதில் சொல்லப்பட்டக்கூடிய செய்திகள் தான் பாடமாக மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருந்துருக்காங்க. புரியுதா? ஸோ பாடமாக மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. கணிதம்னு வரும்போது கணிதத்தில் கீழ்வாய் இலக்கணம், மேல்வாய் இலக்கணம், பின்ன எண்களில் சரியா
மேலே ஒரு எண் கீழே ஒரு இருக்கு இல்லையா, அதான் கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், அதே போல் குழிமாற்று, நெல் இலக்கம் முதலிய வாய்ப்பாடுகளை கற்றனர். இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பனையேடுகளையும் சரி, சீதாள பத்திரம் ஒன்றும் கிடையாது, மடல், தாழை மடல் இருக்கு இல்லையா, ஸோ அது அந்த மடலில் எழுதுறது. அப்போது பனையேடு, சீதாள பத்திரம் முதலியவற்றில் எழுதும் வழக்கம் இருந்தது. இதில் தான் ஆரம்ப காலத்தில் எழுதியிருக்காங்க. கல்வி கற்கும் போது அப்பிறந்த மாணவர்கள் இப்படி தான் எழுதியிருப்பாங்க. அதே போல் ஓலைச்சுவடிகளில் ஒரு துளையில் செம்பு கம்பி அல்லது மூங்கில் குச்சியை செருகி கட்டக்கூடிய முறைக்கு நாராசம் என்று பெயர். இப்போ ஓலைச்சுவடியில் சப்போஸ் இப்போ ஓலைச்சுவடி இருக்குன்னா ஒரு முனையில் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இப்படி கம்பி போட்டு கட்டியிருப்பாங்க, செம்பு கம்பியால் கட்டியிருப்பாங்க. புரியுதா? ஏன்னா ஈஸியாக எரோடு ஆகாது. புரியுதா? அந்த என்ன சொல்ல துருப்பிடிக்காது, சீக்கிரம் கட் ஆகாது. அதனால் செம்பு கம்பின்றதை அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க, லைஃப் லாங் வரணுன்றதுக்காக. புரியுதா? செம்பு கம்பி அப்படிலாம் மூங்கில் குச்சி வந்து பார்த்தோன்னா இந்த ஹோலில் அதில் வந்து துளையிட்டு கொஞ்சம் இருக்கும்போது அப்படி என்ன சொல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். புரியா? எங்கேயும் மிஸ் ஆகாது, அந்த ஏடுகள் எங்கேயும் மிஸ் ஆகாது. அப்போ அதுதான் என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த முறைக்கு பேர் தான் என்னது, நாராசம். சரியா? அதுக்கடுத்து எழுத்தாணியை ஊசி என்றும் கூறுவர். எழுத்தாணி இருக்கு இல்லையா, ஸோ அந்த எழுதக்கூடிய அந்த ஆணி, அதான் ஒரு பேனா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாணின்னு சொல்லுவோம். அதுக்கு ஊசி என்றும் பெயர். அதுக்கப்புறம் எழுத்தானுடைய வகைகள், என்ன மாதிரியான எழுத்தாணி, அந்த ஊசிகளுக்கும் ஒரு வகை இருக்குது. பாருங்க, மடக்கெழுத்தாணி, வார எழுத்தாணி, குண்டு எழுத்தாணி. புரியுதா? அடுத்து பாருங்கன்னா சுவடிகளை வைப்பதற்கும், சுவடிகளை வைக்கிறதுக்கும், ஓலைச்சுவடிகள் சுவடிகளை வைப்பதற்கும், அந்த ஓலைச்சுவடிகளை வைத்து எடுத்து செல்வதற்கும், கொண்டு வரத்துக்கும் அதை வைக்கிறதுக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் உபயோகப்படக்கூடிய ஒரு கருவிக்கு பேர் தூக்கு அல்லது அசை என்று பெயர். தூக்கு அல்லது அசை என்று பெயர். புரியுதா? சாந்துணையும் கற்றல் அப்படின்னா சாகும் வரை கற்றல். புரியுதா? அப்போ கல்வி அப்படின்றது என்னப்பான்னு கேட்டிங்கன்னா சாகும் வரைக்கும் படிக்கணும், அதான் கல்வி. அப்போ என்னது, அப்டேட் ஆகிட்டே இருக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவன் தான் ஒரு சிறந்த கல்வியாளன், அதுக்கு பேர் தான் கல்வி. புரியுதா? ஸோ ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க, எக்ஸாம் முடிஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதையுமே உங்களை அப்டேட் பண்ணிக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு சிறந்த கல்வியாளரான்னு கேட்டால் கிடையாது. புரியா? நீங்கள் 1000 தான் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ஹையர் போஸ்டிங் வேணால் போகலாம், ஆனால் நீங்கள் ஒரு சிறந்த கல்வியாளராக கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் படித்த வரைக்கும் தான் நாலேஜ் வந்திருக்கும், அதுக்கப்புறம் என்ன நடந்துன்ற நாலேஜ் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. புரியுதா? அப்போ ஒரு சிறந்த கல்வியாளர்லாம் கண்டினியூவாக இருப்பீங்களா கேட்டால் இருக்க மாட்டீங்க. புரியுதா? அப்போ கல்வின்றது என்னது, சாகும் வரைக்கும் படிக்கணும், அப்டேட் ஆகிட்டே இருக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். புரியுதா? அதுக்கடுத்து இதுலேயே உவே சாமிநாதன் அவர்கள் சொல்லியிருப்பார் ஒரு சில விஷயங்களை, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மாணாக்கர்களுக்குள், அதாவது மாணவர்களுக்குள் பழையவர்கள், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, முன்னாடியே வந்து படித்தவங்க, அதான் ஓல்டு ஸ்டூடெண்ட், அவங்க பழையவர்கள், புதியவர்கள் புதுசாக அந்த ஒரு ஸ்கூலில், அந்த ஒரு மன்றத்தில், அந்த ஒரு பள்ளியில் வந்து படிக்கிறதுக்கு புதுசாக மாணவர்கள் வராங்கன்னா இந்த பழைய மாணவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. நிறைய ஸ்கூல் டைம்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை நீங்களே அனுபவப்பட்டிருக்கலாம். புரியுதா? இப்போ நிறைய வந்து ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இருப்பாங்க. அதே போல் புதுசாக கொண்டு வந்து அம்மா அப்பா யாராவது சேர்க்கிற வராங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸோடைய அம்மா அப்பா, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றது தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆசிரியர் அந்த பையனுக்கு இது வரைக்கும் என்ன நடந்துச்சு சொல்லிக் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிக்கிற பையனையோ இல்லை ஆல்ரெடி படித்த பையனையோ கொஞ்சம் ஓல்டு ஸ்டூடெண்ட்டையோ சொல்ல வைப்பாங்க. சரியா? அதான் அந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ மாணாக்கர்களுக்குள் பழையவர்கள் புதியவர்களுக்கு கற்பிப்பது பள்ளிக்கூட வழக்கங்களில் ஒன்று. இது நார்மலாக இந்த ஒரு காலகட்டத்திலே நம்ம பண்ணியிருப்போம். சரியா? இப்போ ஒரு 90s கிட்ஸ் 80s கிட்ஸாக இருந்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் பண்ணியிருப்பாங்க, 90s கிட்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ 2K பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஒரு கவர்மெண்ட் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போனால் கண்டிப்பாக அந்த முறை கண்டிப்பாக ஆசிரியர்கள் இதை பயன்படுத்தியிருப்பாங்க. புரியுதா? ஒவ்வொரு நாளும் பாடங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பும்போது அவர்களது ஞாபக சக்தியை விரித்தினா அதை டெவலப் பண்ணுறது, விருத்தி செய்வதற்காக ஒவ்வொருவருக்கும் பூ, அப்படி இல்லைனா மிருகம், அப்படி இல்லைனா பட்சினா அது பறவை, அப்படி இல்லைனா ஊர், இந்த வகைகளில் ஏதாவது ஒரு பெயர்களை ஒவ்வொன்றையும் உபாத்தியார், சரியா? உபாத்தியார்னா யார், ஆசிரியர். உபாத்தியாயர் அப்படின்றது ஆசிரியர் என்ன பண்ணுவார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று சொல்லி அனுப்புவார். மறுநாள் அந்த ஸ்டூடெண்ட்டு ஆசிரியர் நேற்று என்ன அவர் சொல்லி அனுப்புனாரோ அதை அவன் வந்து சொல்லணும். எதுக்கு, ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. புரியுதா? இந்த ஒரு முறையெல்லாம் இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருப்பார். அதே போல் பள்ளிக்கு காலைல 5 மணிக்கே வந்துடணும். அந்த ஒரு காலகட்டத்தில் கல்வி கற்கக்கூடிய அந்த ஒரு நிலையங்களுக்கு, கல்வி நிலையங்களுக்கு, பள்ளிகளுக்கு 5 மணிக்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடணும். புரியுதா? அந்த முதல்ல வரான் பார்த்தியா அந்த ஸ்டூடெண்ட்டு, அவனுக்கு வேத்தன்னு பேர். புரியுதா? வேத்தன்னா என்னது, வேறான தனிப்பிரிமை உடையவன். மற்ற ஸ்டூடெண்ட்ஸில் காட்டிலும் அவன் ஃபஸ்ட்டு படிக்கணுன்ற எண்ணத்தோடு வரான் இல்லையா, அப்போ மற்றவரை காட்டிலும் வேறான ஒரு தனி பெருமை உடையவன் தான் அவன். அதனால தான் வேத்தன் அப்படின்ற ஒரு சிறப்பு பேர் அவனுக்கு. சரியா? பிள்ளைகளுக்கு மணல் தான் சிலேட்டு, மணலில் தான் கீழே தான் மணலில் தான் எழுதி பார்த்துருப்பாங்க, அதான் சிலேட்டு. பனையேடு தான் புத்தகம். பனையேட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே அதுதான் உங்களுக்கு புக்கே.
புரியுதா? அதாவது பார்த்தீங்கன்னா எழுத்தாணி தான் அவங்களுக்கு பேனா. புரியுதா? ஸோ இந்த ஒரு கருத்தை உவே சாமிநாதன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அது ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அதை எடுத்து பாருங்கள். ஸோ இப்போ படிச்சுட்டாங்க இல்லையா? இப்போ மாணவர்கள் படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் வருது, ஒரு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கூடிய ஒரு ஆசிரியர்களாக இருக்கட்டும், பொதுவாக இல்லறம் நடத்தும் நிலையில் இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, கல்வியாளர்கள் அப்படின்றதுனால மற்ற பகுதிகளுக்கும் மற்ற நாடு பகுதிகளுக்கும் மற்ற பகுதிகளுக்கும் போயிட்டு அங்கேயும் கல்வி கற்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இல்லையா? புரியுது? இப்போ எப்படி இப்போ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பணிமாற்றம் செய்யப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு சொல்லிக் கொடுக்குறாரு, அந்த மாதிரி தான். அப்போ இல்லறம் நடத்தும் நிலையிலும் வேற்று நாட்டுக்கு சென்று தம்முடைய கல்வியை கற்பித்தும் மற்றவங்களுக்கு கற்பித்தும் அங்கே போயிட்டு வாதம் புரிந்து அங்கே வென்றும் பின்பு இப்போ இவருக்கு எல்லாமே தெரியும்னா தெரியாது, ஒரு சில விஷயங்கள் தெரியாது இல்லையா? அங்கே போகும்போது அங்கே கற்றுப்பார். இவர் ஆசிரியராக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் தெரியல அப்படின்னா அங்கே கற்றுப்பார். புரியுதா? அப்போது முன்பு அறியாததை அங்கே கற்றுக்கிட்டோம், முன்பு அறியாததை கற்றும் வந்தனர். அந்த மாதிரி விஷயங்களுக்கு பொதுவாக அந்த மாதிரி பிரிஞ்சு போகிற குடும்பத்தை விட்டு இல்லறத்தை விட்டு பிரிந்து போகக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்துக்கு பேர் என்னென்னா ஓதர் பிரிவு என்று பெயர். ஓதர் பிரிவு. ஓதுதல் அப்படின்னா அது சொல்லிக் கொடுக்கறது, கல்வி கற்கிறது இல்லையா, படிக்கிறது. அப்போது அதுக்காக பிரியக்கூடியது தான், அதனால தான் ஓதர் பிரிவு. புரியுதா? ஓதர் பிரிவு என்று பெயர். பொதுவாக இந்த மாதிரி குடும்பத்தை இல்லறத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டு இந்த மாதிரி ஒரு செயல்களை செஞ்சுட்டு வராங்க, மற்றவங்களுக்கு கற்பிச்சுட்டு வராங்க, தெரியாத கற்றுக்கிட்டும் வராங்க. அதே போல் வந்து பார்த்தோன்னா பாருங்கள், வாதம் புரிந்து வென்றுட்டும் வராங்க. இதுக்காக வெளியே போவாங்க இல்லையா? இந்த வெளியே போகக்கூடிய காலம் பொதுவாக எத்தனை வருஷம் இருக்குன்னா 3 ஆண்டுகள். புரியுதா? அதேபோல் பார்த்தீங்கன்னா வித்தியாரம்பம் அப்படின்னா என்னப்பா? வித்தியாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம். புரியுதா? இதை தமிழ் சுத்தமான ஒரு தமிழ் பொருளை குறிக்கும். புரியுதா? வித்தியாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம். வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி. சரியா? உபாத்தியாயர் அப்படின்னா ஆசிரியர், ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அக்ஷராபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி. வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சி, அக்ஷராபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி. கீழ்வாய் இலக்கணம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? கீழ்வாய் இலக்கணம் அப்படின்னா பின்ன எண்களில் கீழ்த்தொகை, பின்ன எண்களில் கீழே இருக்கக்கூடியது. புரியுதா? மேல்வாய் இலக்கம் அப்படின்னா பின்ன எண்களில் மேலே இருக்கக்கூடிய தொகை, அந்த மேல் தொகை. குழிமாற்று அப்படின்றது தான் பெருக்கல் வாய்ப்பாடு. பெருக்கல் வாய்ப்பாடுக்கு பேர் தான் குழிமாற்று முறை. அப்புறம் சீதாள பத்திரம் ஒன்று படிச்சிருப்போம். என்னது? தாழை மடல். அதில் தான் எழுதி பயிற்சி பெற்றிருப்பாங்க அப்படின்றத பார்த்துருப்போம். ஓலைச்சுவடிகள்லையும் சீதாள பத்திரம் சொல்லக்கூடிய தாழை மடலில் தான் எழுதும் பயிற்சியை பெற்றிருப்பாங்க அப்படின்றத பார்த்துருப்போம். அதே போல் மணல்லையும் எழுதியிருப்பாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நவத்வீபம் அப்படின்றது வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருடைய பெயர். ஸோ இதெல்லாம் அந்த கட்டுரையில் அவர் பயன்படுத்தியிருப்பார். சரியாமா? ஸோ கடைசியில் ஹையர் ஸ்டடீஸ் தான் ஒன்று இருக்கும். ஆனந்தரங்க நாட்குறிப்பு இருக்கு இல்லையா? ஸோ ஆனந்தரங்க நாட்குறிப்பு, அப்படி ஆனந்தரங்கரை பற்றி உவேசா என்ன சொல்கிறார்? ஆக்சுவலாக அந்த ஒரு பாடம் ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பு அதை சார்ந்திருக்கும். அதில் உவேசா அதை பற்றி என்ன சொல்லியிருப்பார், அதை சிறப்பித்து சொல்கிற மாதிரி ஒன்று இருக்கும். இருந்தாலும் உவேசா அங்கே ஈடுபட்டிருக்கா இல்லையா? அங்கே ஒரு என்ன சொல்கிறது, அவருடைய கான்ட்ரிபியூஷன் அங்கே இருக்குது. அதனால தான் இதையும் நம்ம படிச்சுக்கணும். ஸோ என்னென்னு பாருங்கள், ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு பற்றி உவே சாமிநாதர் என்ன சொல்லியிருக்காரு? தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன. ஸோ ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை பற்றி உவே சாமிநாதர் சொன்ன வரிகள். புரியுதா? இது அப்படியே கொடுத்து இது யார் சொன்னதாக கேட்டிருப்பாங்க. ஸோ உவே சாமிநாதர் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் உவே சாமிநாதர் சிலபஸில் இருக்கார். சரியாமா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உவே சாமிநாதரை பற்றி ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அண்ட் ஒரு சில எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ்லாம் எடுத்து பார்த்த ஒரு இன்ஃபர்மேஷன். சரியா? ஸோ இது அழகாக நோட் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். ஸோ அழகாக நோட் பண்ணிக்காங்க, நோட்ஸ் எடுத்துக்காங்க. ஸோ கிளாஸ் பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி தம்ஸ் அப் கொடுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் அடுத்த ஒரு அறிஞரோட நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.